நம்ம ஃபோன்ஸ்லாம் ப்ளூடூத் யூஸ் பண்ணுறோம்ல, நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த ப்ளூடூத் சிம்பிள் எப்படி டிசைன் பண்ணாங்க அப்படின்ற யாருக்காச்சும் அந்த க்யூரியாசிட்டி எப்பயாச்சும் இருந்திருக்குமான்னு தெரில. பட் அப்படி இருந்துச்சுன்னா அதை பற்றின ஒரு முக்கியமான விஷயம் இந்த இப்போ இருக்கிற சர்ச் வந்து அந்த கிங் அவர் பேர் ரொம்ப பெருசு, பட் அதில் ப்ளூடூத் அப்படின்றது தான் அவரோட ஃபைனல் வேர்டாக இருக்கும். அது எப்படி டிரைவ் பண்ணாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபோன்ஸ் நம்ம பார்த்தோம்னா ப்ளூடூத் சிம்பிள் இருக்கும், ப்ளூ அண்ட் ஒயிட் ஒரு மாதிரி மிக்ஸ். அது எப்படி ஜென்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா ஊன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லாங்குவேஜில் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த லாங்குவேஜில் வந்து டி அப்புறம் வந்து பி இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி க்ரியேட் பண்ணால் தான் அந்த ப்ளூடூத் அப்படின்றது. அதை நீங்கள் இப்போ பாருங்கள், அந்த சிம்பிள் நான் காட்டுறேன். இது வந்து டி அண்ட் இது வந்து பி, இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இஸ் ஈக்குவல் டு ப்ளூடூத். இந்த சிம்பிள் நீங்கள் எல்லாருமே ஃபோன்ஸில் பார்த்துருப்பீங்க. இப்போ இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாமே வந்துருக்கலாம். பட் இனிஷியலாக நம்ம ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது ப்ளூடூத் கனெக்டிவிட்டி தான் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஈவன் நம்ம யூஸ் பண்ணுற காசாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து மேண்டேட்டரி. அப்போ தான் நம்ம பாட்டு, படம் எதுவாக இருந்தாலும் பார்க்க முடியும். ஸோ இட் இஸ் லைக் இந்த விதத்தில் தான் ப்ளூடூத் வந்து அந்த சிம்பிள் அந்த நேம் கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. யாராச்சும் இது நீங்கள் ஆல்ரெடி இதை ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள், இன்னும் டீப்பாக இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.